வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஷால் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உழவர் சந்தைக்கு பக்கத்தில் ஜல்லிக்கட்டு நினைவு சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது, தள்ளுவண்டி கடை, 2K கிட்ஸின் தள்ளுவண்டி கடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, சில்லி சிக்கன், அப்புறம் க்ரீன் சிக்கன் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் அவங்க சேர்ந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் என்னென்ன ஃபேமஸ்ஸு, இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க, எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் விஷாலின் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் திருச்சி பெரிய மிளகுபாறையில் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் காலேஜ் படிக்கிறானுங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டில் ஏதாவது ஈவினிங் டைமில் திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஒரு கடை வைக்கலான்னு பிளான் பண்ணோம். சூப்பு கடை வைக்கலான்ட்டு. சூப்பு தான் ஃபஸ்ட்டு ரன்னிங்கில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆள் பார்க்க அப்புறம் சிக்கன் கடை வச்சுருக்கோம். அங்கே வந்து நாங்கள் சிக்கன் கம்மி ரேட்டுக்கு வரனால சிக்கன்லாம் பொரிச்சு நாங்களே பண்ணுறோம். சிக்கனில் வந்து நம்மள்ட்ட ஒரு 5 ஐட்டம் இருக்குது. பீஃப் ரைஸு, சிக்கன் ரைஸு எல்லாம் எங்களை ரேட்டு கம்மி தான். இடம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் ஃபுல்லாக இந்த மாட்டு சிலைக்கு பக்கத்தில் கீழே இறங்கியிருந்தா வந்து தெரியும். சூப்பு நம்மள்ட்ட 5 ரூபா தான், 10 ரூபாய்க்கு இருக்குது. நண்டு சூப் இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது நம்மள்ட்ட. ஃப்ரைட் ரைஸ்லாம் ஃப்ரெண்டு வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சான். அப்படியே ஒவ்வொருத்தவனுக்கு ஒவ்வொன்று தெரியும். அதனால் நான் சிக்கன் பொரிப்பேன், அவன் ஃப்ரைட் ரைஸ் போடுவான். எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று பண்ணதுனால ஃப்ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி எல்லாம் இருக்கவும் கரெக்டாக நடத்திட்டு இருக்கும் கடையை. வீட்டில் சும்மா தெரு சுற்றிட்டு இருந்தோம். 4 பேர் எதாவது திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்து சரி எதுக்கு வெட்டியாக சுற்றிக்கிட்டு காலேஜுக்கு போனால் ஃபீஸ் கட்டதும் பணம் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஐடியா போட்டு இங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு 6 மணி போல் ஆரம்பிப்போம். போக 10:30 ஆயிரும். எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு 4 மாதம் ஆச்சு. போக போக தான் 1 மாதம் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பிக்கப் ஆக ஆடி எல்லாம் கஸ்டமர்லாம் ஆட ஆரம்பிச்சாங்க. நல்லா இருக்குனாங்க. வந்து குடிச்சிட்டாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்க அது கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸ் கிடைக்கும். சிக்கன் நூடுல்ஸு, பீஃப் நூடுல்ஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா 60. சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா. 65 இருக்குது, ஈரல் இருக்குது, பீஃப் சில்லி இருக்குது, ட்ராகன் சொல்லுவாங்க, க்ரீன் சில்லி இருக்குது. அது மாதிரி 4 ஐட்டம் இருக்குது. காடை எல்லாம் இருக்குது. பேர் கரண்குமார், பீமநகர் பஞ்சுக்கடையிலேருந்து வரோம். இங்கே சூப்பு ஆரம்பித்து 2 வாரமாக குடிச்சிட்ருக்கோம். நைட்டு நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. எல்லாம் வாங்க, ஃபேமிலியாக வாங்க, சாப்பிட்லாம். தரமாக இருக்குது. ஆட்டுக்கால், நண்டுக்கால் சூப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. என் பேர் ஜெகன், என் ஃப்ரெண்டு தான் அவன். நாங்கள் எல்லாமே ஏரியாவில் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ஒரு கடை போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு ஆல்ரெடி நான் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு சூப்பு, சில்லி அந்த மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ரைஸ் போடுவேன்டா போடுறா அப்படின்னு போறான்னு சொன்னா உடனே போட்டான். அப்படியே வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாரும். இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஃபீல் இல்லை. நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி பண்றப்ப எதுவும் தெரியல. ஜாலியாக வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு போற மாதிரி, ஏதோ ஊரை சுத்துறதுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஆமா, பரவாயில்ல, கொஞ்சம் 1-2 தான் சொல்லுவாங்க, மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ரைஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே போக போக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் நம்மள்கிட்ட. ஆமாம், ரேட்லாம் கம்மியாக. ஃபஸ்ட்டு வந்து 50 ரூபாய்க்கு போட்டோம். அப்புறம் இப்போ தான் ரேட்டு 10 ரூபா ஏற்றிருக்கோமே. இதே ரேட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 60 ரூபா தான் ரைஸு. பீஃப் ரைஸ் ஒரு 5 மாதம் ஆச்சு நம்ம கடை போட்டு. ஆமாம், 5 மாதத்துல இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்போ பிக்கப் ஆகிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதாகணும்னு நாங்கள் நம்புகிறோம். வருவாங்க கஸ்டமர், நம்மள்ட்ட அந்த கஸ்டமர் நிறைய எங்கேயும் போனது கிடையாது, தேடி வருவாங்க. ப்ரோ, என் பேர் அப்துல் ரஹ்மான். நான் இங்கே சூப்பு குடிக்க வந்தேன். இப்போ நான் அந்த 2 இயர்ஸாக இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்கேன்.
சூப் 5 ரூபா ப்ரோ. இதுவே 5 ரூபா தான் வருது ப்ரோ. டேஸ்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த காசுக்கு இது ஒர்த்து ப்ரோ. இங்க வந்து வாங்கலாம். உழவர் சந்தை கிட்ட அந்த அடிக்கிட்ட அந்த ஜல்லிக்கட்டு கிட்ட ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. இங்க வந்து குடிச்சு பாருங்க, செம்மையா இருக்கு. ஃபைனலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன், மின்ட் ஃப்ளேவர் சிக்கன் கிடைக்கிது. நான் ஆல்ரெடி குடிச்ச சூப் இருக்குங்களே, கிளாஸ் சூப் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்லாம். ஸோ 5 ரூபாய்க்கு அந்த குவான்டிட்டி அந்த குவாலிட்டி ரொம்பவே தாராளம். ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோ அஜினமோட்டோ ஆட் பண்ணல. சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் கட் பண்ணார் அவர். சிக்கன் பீஸ் கூட அந்த அதிகமாக ஒரு சில அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ் இதில் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க. சிக்கன் பீஸ் உங்களுக்கு நல்லா தெரியுங்க பாருங்கள், இந்த பீஸ் வந்து நல்லாவே தெரியுது. மாவுலாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ கன்சிஸ்டன்சி ஆஃப் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், பக்கா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. பக்கா ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக வரலாம். நல்லாவே சூப்பராக இருக்குங்க ஃப்ரைட் ரைஸு. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவர் ஃப்ரைட் ரைஸ் போடுற தம்பி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு தான் அவருக்கு. 2 வருஷமாக மாஸ்டராக இருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு அந்த ஃப்ரைட் ரைஸில். காரம் நல்லா லிமிட்டாக இருக்குது. அந்த காரத்தோட எக்ஸ்ட்ரா மசாலா தேவையில்லாமல் எதுவும் ஆட் பண்ணாமல் நார்மலாக போடுற அந்த சில்லி பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு போட்டிருக்காரு. ஆயிலும் பார்த்தீங்கன்னா நியூ ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம ஒரு சில கோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருப்பாங்க. கேடுவாங்க, இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருப்பாங்க. இந்த முட்டைக்கோஸ் கேரட்லாம் நிறையாவே இருக்கும். பட் இங்கே ஈக்குவலாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் லைட் ப்ராப்ளமாக இருக்குப்பா, நைட் டைம் வந்துருக்குதால. சில்லி சிக்கன் ஆக்சுவலாக இவங்க சில்லி சிக்கன் போடுறாங்களே, இந்த சிக்கன் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாரு, இந்த கோட்டிங் போட்டிருக்கான் பாருங்க, அந்த மசாலா கோட்டிங். கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக போடாமல் இந்த மசாலா மட்டும் மேலே கோட்டிங் போட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாகவே இருக்கு, நல்லா இருக்கும். சில்லி சிக்கன் ஸ்பைசஸ் வந்து நல்லா தெரியும் நமக்கு. மின்ட் ஃப்ளேவர் சிக்கன், இது வந்து மின்ட் ஃப்ளேவர் சில்லி சிக்கன். நேச்சுரல் மின்ட்டுங்க, எந்த எக்ஸ்ட்ரா எசன்ஸும் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் மின்ட். கடிச்சு பார்க்கும்போது அந்த மின்ட்டோட டேஸ்ட் நல்லா தெரியுது உங்களுக்கு. ரொம்ப அதிகமாக போடலை. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லிக்கும் இந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ்லாம் புதுசாக போடுறாங்க. ஸ்பூனை தள்ளி வச்சிடலாம். கையில் அள்ளும்போது இந்த ரைஸ் பாரு நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை ஸ்பாட். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் திருச்சியில் உழவர் சந்தையில் ஜல்லிக்கட்டு நினைவு சிலை பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட சில்லி சிக்கன் இருக்குது, சில்லி பீஃப் இருக்குது, மின்ட் ஃப்ளேவர் இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, எக் ஃப்ரைட் ரைஸ், பீஃப் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் சிக்கன் நூடுல்ஸ், பீஃப் நூடுல்ஸ், சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு, அப்போ நிறைய ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ ப்ரோ? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா, பீஃப் ஃப்ரைட் ரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபா. ஸோ சேம் அப்ளிகபிள் ஃபார் நூடுல்ஸ். அதே மாதிரி சில்லி சிக்கன், சில்லி பீஃபு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ ஒரு 2K கிட்ஸின் தள்ளுவண்டி கடை. ஆக்சுவலாக நான் பார்த்தேன்,
அவங்க அந்த ஆயில் யூஸ் பண்ணாங்க. இந்த ஆயில் கூட பார்த்தீங்கன்னா புது ஆயில் தான். ஸோ அந்த பேக்கெட்டில் கட் பண்ணி அந்த ஊற்றுனாங்க. ஸோ ஆல்ரெடி வச்ச ஆயிலெலாம் கிடையாது. ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகுது இவங்க அந்த கடை ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் ஜென்யூனாக இருக்காங்க. ஸோ இந்த வயசில் அவங்க பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜென்யூனிட்டி வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருக்க போது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விஷாலின் பால் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க. தேங்க்ஸ்.